வருங்கால அரசு ஊழியர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ஜெனி டிஎன்பிஎஸ்சி மோட்டிவேஷன் யூடியூப் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, தமிழ் சிலபஸில் பகுதி ஆவணாவில் இலக்கியம் அப்படி சொல்லிட்டு டாபிக் இருக்கும். இதில் நமக்கு அறநூல்கள், ஓகேங்களா, அறநூல்கள் அப்படி சொல்லிட்டு நமக்கு டாபிக் இருக்குங்களா. இதில் நம்ம நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, இது 4 நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கு ரெண்டுத்துலேயும் உள்ள கண்டென்ட்டு மொத்தமாக கொடுத்துருக்கேன் நான். அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ரிமைனிங் உள்ள திரிகடுகம், இனியவை 40, சிறுபஞ்சு மூலம், ஏலாதி, இந்த 4 டாபிக் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா. திரிகடுகம், இனியவை 40, சிறுபஞ்சு மூலம், ஏலாதி. நடுவில் இருக்க இந்த இன்னா 40 பற்றி கண்டென்ட் நமக்கு ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே நான் கவர் பண்ணல, ஓகேங்களா. ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் இந்த இன்னா 40 பற்றி கண்டிப்பாக கண்டென்ட் இருக்கும். நம்ம அதை பார்த்தாலே நமக்கு கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம நோட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போது இந்த வீடியோ நம்ம இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஔவையாரை பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இந்த ஔவையாரை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, அறநூல்கள் பற்றி நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஆகிடும், ஓகேங்களா. இந்த அறநூல்கள் பற்றி நம்ம ஃபுல்லாக தரவு பண்ணிடலாம், ஓகேங்களா. இது தரவு பண்ணிவிட்டு ஸ்கூல் புக் கண்டென்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு அடுத்தது நமக்கு கவர்மெண்ட் கீழே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தலாம், ஓகேங்களா. கவர்மெண்ட் மெட்டீரியலில் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஓகேங்களா. இவ்வளோ விஷயங்கள் நான் பார்க்க வேண்டியது இருக்குது. இதை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இந்த நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, இதை பார்க்காதவங்க இந்த வீடியோவை பார்த்துருங்க. அடுத்து நான் இப்போ போடுற இந்த திரிகடுகம், இனியவை 40, சிறுபஞ்சு மூலம், ஏலாதி, இதை பற்றின கண்டென்ட்டையும் இப்போ பார்த்துருங்க. அடுத்து போடுற ஔவையாரை பற்றி நீங்கள் பார்த்துட்டு தென் கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குங்களே, அதில் உள்ள கண்டென்ட்டை நான் சொல்லிடுறேன். அதை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நம்ம ஆல்மோஸ்ட் இந்த கவர்மெண்ட் கீ வரும்போதே நம்ம ஸ்கூல் புக்கு நம்ம ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும், கரெக்டு தானே. நம்ம இது கிட்ட வரும்போதே நமக்கு ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண மாதிரி ஆகிடும். அதை முடிச்சுட்டு ஃபைனலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக பார்க்கணும். இதை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா இதுலேருந்து நமக்கு கொஸ்டின் எங்கேருந்து கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும், சரிங்களா. கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணாலும் கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, 7th திரிகடுகம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு லெசன் இருக்குது, ஓகேங்களா. இது எதில் இருக்குது அப்படின்னாக்கா 7th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்ம், ஓகேங்களா. திரிகடுகம் எதில் இருக்குது, 7th ஸ்டாண்டர்ட் 2nd டேர்மில் தான் இருக்குது. நாம் இதில் உள்ள முக்கியமான கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. இது ஓல்டு புக்கு. திரிகடுகம் ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா நல்லாதனார், ஓகேங்களா. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தூயவர் செயல்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. உன்பொழுது நீராடி உண்டலும் என் பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் தோல்வற்றி சாயினும் சான்றாண்மை குன்றாமை இந்த மூன்றும் தூயுயம் என்பார் தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா, உண்பொழுது நீராடி உண்டலும் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னாக்கா, நீராடிய பின் உண்ணுதலும், ஓகேங்களா. என்பெறினும் பால் பற்றி சொல்லா விடுதலும் பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல், ஓகேங்களா. பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தோல்வற்றி சாயினும் உடல் வாடி தளர்ந்த போதும் சான்றாண்மை குன்றாமை அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல். இது மூன்றும் தான் மனம், மொழி, மெய்களால் தூய்மையுடையவருடைய செயல்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அப்போது தூயவருடைய செயல்கள்னால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, குளித்ததுக்கப்புறம் சாப்பிட்றது, அப்புறம் நமக்கு பெரிய பயன் கிடைத்தாலுமே பொய் சொல்லாமல் இருக்கிறது, அடுத்து உடல் வாடி தளர்ந்த போதும் அறிவு ஒழுக்கங்களை குன்றாது இருத்தல். இது மூன்றும் மனம், மொழி, மெய்களால் தூய்மையுடைய செயல்கள் அப்படின்ற மாதிரி செய்கைகள் பற்றி சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இந்த பாடல் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமானது. இந்த பாடல் எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னாக்கா திரிகடுகத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்தது சொற்பொருள் பாருங்கள். உண் பொழுது அப்படின்னா உண்ணும் பொழுது, பெரினும் பெற்றாலும், பால் பற்றி ஒரு பக்க சார்பு அதாவது நடுநிலைமையிலிருந்து மாறுதல், தோல் வற்றினா தோல் சுருங்கி, சாயினும்னா அழியும், சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல், குன்றாமை குறையாது இருத்தல், தூயம்னா தூய்மையுடையோர், ஓகேங்களா. அடுத்தது ஒரு மனப்பாடல் பாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறிவுணர்வு உடையார் எடுத்து உள்ளவை என்னன்னு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லாருக்கு ஒன்று ஈயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர்க்குல. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இல்லாருக்கு ஒன்று ஈயும் உடைமை, அதாவது வறியவருக்கு பொருளை அளித்தல், ஓகேங்களா. அதுதான் இல்லாருக்கு ஒன்று ஈதல். அடுத்தது இந்த உலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும், இந்த உலகத்து பொருள்களின் நிலையாமை அறிந்து நல்வழி நிற்றலும்
எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாது, அதாவது எந்த உயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல். இந்த மூன்றும் வந்து நன்றறியும் மாந்தர்க்குள்ள அறவழியில் நடக்கும் மக்களுக்கே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேங்களா, இந்த பாடல் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து அற உணர்வு உடையாருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இல்லாதவருக்கு கொடுத்து உதவணும். அடுத்தது நில்லாமை இல்லும் நெறிபாடும். ஓகேங்களா, அதாவது நிலையாமை அறிந்து நல்வழி நிற்றலும் எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் இருத்தலும். இதுதான் வந்து அறவழியில் நடக்கும் மக்களுக்கு என்றும் உரிய ஒரு குணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இதில் ஈயும்னா அழிக்கும், நில்லாமைனா நிலையாமை, நெறி என்பதன் பொருள் வழி, தூய்மைனா தூயத்தன்மை, மாந்தர் என்பதன் பொருள் மக்கள். ஓகேங்களா, அடுத்தது புதரில் விதைத்த விதை. முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும் நிறைவொழுக்கம் தோற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூற்றின்கண் தூவிய வித்து. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமையானது. முறை செய்யான் பெற்ற தலைமைனா அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் வந்து இல்லாதவன் பெற்ற தலைமையானது. நெஞ்சில் நிறையிலான் கொண்ட தவமும், ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவமும், நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும், மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகும். இந்த மூன்றும் வந்து புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையே. சூப்பராக சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, எப்படி எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். என்ன அப்படின்னாக்கா, முறை செய்யான் பெற்ற தலைமையும், அதாவது அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் வந்து இல்லாதவன் பெற்ற தலைமையும். அடுத்தது செகண்ட் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, ஒழுக்கமே இல்லாதவன் வந்து மேற்கொண்ட தவமும், மேலான ஒழுக்கத்தை கடைபிடிக்காதவன் பெற்ற அழகும். இந்த மூன்றும் வந்து புதரில் விதைத்த விதை போன்று பயனற்றவையாகவே உள்ளது. இது வந்து புதரில் விதைத்த விதை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. அடுத்தது இதுக்கு சொற்பொருள் பாருங்கள். நிறை ஒழுக்கம்னா மேலான ஒழுக்கம், தேற்றாதன்னா கடைபிடிக்காதவன், வனப்பு அழகு, தூறு புதர், வித்துனா விதை. சரிங்களா, ஓகே. இப்போ நம்ம திரிகடுகத்தில் உள்ள பாடல்கள் பார்த்துட்டோம். அடுத்தது இதில் வந்து என்ன ஆசிரியர் குறிப்பு இருக்குன்னு பாருங்கள். திரிகடுகத்துடைய ஆசிரியர் யார்? நல்லாதனார். ஓகேங்களா, இதுவே நமக்கு வந்து கொஸ்டின், நமக்கு திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இதை நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் நமக்கு வந்து கண்டிப்பாக இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்து என்னும் ஊரில் வந்து பிறந்திருக்காரு. ஓகேங்களா, திருத்து என்னும் ஊரினர் என்பர். இவரை செரு அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் வந்து மேபி வந்து போர் வீரராக இருந்திருக்கலாம் எனவும் வந்து கருதப்படுகின்றது. அப்போ நல்லாதனாரை வந்து செரு அடுதோல் நல்லாதன் அப்படி சொல்லிட்டு சொன்னது வந்து எதுனாக்கா பாயிரம் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். நூல் குறிப்பு. திரிகடுகம் பொறுத்த வரைக்கும் இது வந்து 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுங்களா. இந்த நூல் வந்து 100 வெண்பாக்களை கொண்டுள்ளதாக இருக்குது. ஓகேங்களா, திரிகடுகம் பொறுத்த வரைக்கும் எத்தனை வெண்பாக்கள் கொண்டுள்ளது? 100 வெண்பாக்களை உடையதாக இருக்குது. மேலும் சுக்கு மிளகு திப்பிலியாலான மருந்துக்கு பெயர் தான் திரிகடுகம் ஆகும். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சுக்கு மிளகு திப்பிலியாலான மருந்துக்கு என்ன பெயர் அப்படின்னாக்கா திரிகடுகம். இந்த மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும். அதுபோல் ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்துக்களும் மக்களுடைய மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து இந்த பார்த்த 3 பாடல்களையுமே நமக்கு வந்து 3 கருத்து இருந்துச்சுங்களா. எல்லாத்துலேயுமே வந்து இவை மூன்றும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து எப்படி வந்து இந்த 3 பொருட்கள் வந்து மனிதனுடைய உடலுக்கு வந்து நோயை நீங்க செய்தோ, அதே மாதிரி இந்த பாடலில் இடம்பெற்றுள்ள 3 கருத்துக்களும் மக்களுடைய மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து இந்த நூலோட பயன் என்ன அப்படின்னாக்கா, திரிகடுகம் பொறுத்த வரைக்கும் இந்த பாடல்களில் உள்ள 3 அறக்கருத்தும் கற்பாரின் மனதில் உள்ள அறியாமை ஆகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. திரிகடுகம் பாடல்களில் உள்ள 3 அறக்கருத்தும் கற்றவர்களுடைய மனதில் உள்ள அறியாமை ஆகிய நோயை வந்து போக்கி அவர்களை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்வது எந்த நூல் அப்படின்னாக்கா திரிகடுகம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் திரிகடுகம் பற்றி நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேங்களா, திரிகடுகம்னாலே நமக்கு ஆசிரியர் வந்து யார்? நல்லாதனார். அவர் வந்து செரு அடுதோல் நல்லாதன்னு சொல்லிட்டு பாயிரம் வந்து குறிப்பிடுதுன்னு பார்த்தோம். இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்து என்னும் ஊரை சேர்ந்தவர் சொல்கிறாங்க. மேலும் இவர் வந்து பாயிரம் வந்து இந்த மாதிரி சொல்கிறதுனால மேபி இவர் வந்து போர் வீரராக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கருதப்படுகின்றது. திரிகடுகம் பொறுத்த வரைக்கும் சுக்கு மிளகு திப்பிலியாலான மருந்துக்கு பெயர் தான் திரிகடுகம்.
அதே மாதிரி இந்த மருந்தை நம்ம வந்து உட்கொண்ட மனிதர்களுக்கு வந்து உடல்நோய் நீங்கும்ல. திரிகடுகம் பாடலில் உள்ள 3 கருத்துகளும் மக்களுடைய மன மயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது, குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும் நூல் தான் இந்த திரிகடுகம் ஆகும். யார்? கற்பாரின் மனதில் உள்ள அறியாமை ஆகிய நோயை போக்கி அவர்களை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்வது இந்த திரிகடுகம் நூல் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, இப்போ திரிகடுகம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அடுத்தது நம்ம வந்து இனியவை 40 பார்க்கலாம். ஓகேங்களா, இனியவை 40 இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? பூதஞ்சேந்தனார். ஓகேங்களா, இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு, 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு ஃபஸ்ட் டேர்மில் இனியவை 40 அப்படின்ற லெசன் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா பூதஞ்சேந்தனார். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்கள், இதில் என்ன பாடல் இருக்குன்னு பாருங்கள். குழவி பிணி இன்றி வாழ்தல் இனிதே, கழறும் அவை அஞ்சான் கல்வி இனிதே, மயரிகளல்லராய் மாண்புடையார் சேரும் திருவுந்நீர் வென்றேல் இனிது. குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே, கழறும் அவை அஞ்சான் கல்வி இனிதே, மயரிகளல்லராய் மாண்புடையார் சேரும் திருவுந்நீர் வென்றேல் இனிது. ஃபஸ்ட்டு நமக்கு இதுக்கு என்ன மீனிங் பார்க்கலாம். குழவினா குழந்தை, இது நமக்கு தெரியும். ஓகேங்களா, குழந்தை வந்து பிணினா நோய். ஓகேங்களா, அப்போ பிணி இல்லாமல் வாழ்தல் வந்து இனியது, குழந்தை வந்து நோய் இல்லாமல் வாழ்வது இனிதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, கழறும் அவை அஞ்சான் கல்வி இனிதே, அதாவது அவைனா இது அவைக்கு அஞ்சாது பேசுபவனுடைய கல்வி வந்து ரொம்ப ரொம்ப இனிமையானது சொல்கிறாங்க. ஓகேங்களா, கழறும்னா பேசுதல், அப்போ மீனிங். ஓகேங்களா, அவைக்கு அஞ்சாது பேசுவனுடைய கல்வி வந்து இனியதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், மயரிகள் அல்லராய் மாண்புடையார் சேரும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இதோட மீனிங் வந்து மயக்கமற்ற. ஓகேங்களா, மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் சேரும் செல்வம் அவரை விட்டு நீங்காதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நிலைத்து இருப்பின் அது வந்து ரொம்ப இனியதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், சொற்பொருள் பாருங்கள். குழவினா குழந்தை, பிணி என்பதன் பொருள் நோய், கழறும்னா பேசும், மயரி என்பதன் பொருள் மயக்கம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள், செகண்ட் பாடல் கொடுத்துருக்காங்க. சலவரை சாரா விடுதல் இனிதே, புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிதே, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. என்ன அப்படின்னாக்கா, சலவர் என்பது பொருள் என்ன அப்படின்னாக்கா வஞ்சகர். ஓகேங்களா, வஞ்சகரை சாரான சேராமல் இருத்தல், வஞ்சகரை சேராமல் விலகி இருத்தல் இனியது. அடுத்தது, புலவர் தம் வாய்மொழி போற்றல் இனிதே, அறிவுடையாரின் வாய்ச்சோர்களை பின்பற்றி ஒழுகுதல் இனிது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நிலையான உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனிதுன்னு சொல்லுது. ஓகேங்களா, என்ன சொல்கிறாங்க, மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது. ஞாலம்னா உலகமா, அப்போது நிலையான உலகில் வாழும் உயிர்களுக்கெல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. இது வந்து மனப்பாட பாடலை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. இது இடம்பெற்ற நூல் எது அப்படின்னாக்கா இனியவை 40. ஓகேங்களா, இதனுடைய சொற்பொருள் பாருங்கள். சலவர்னா வஞ்சகர், மண்ணுயிர்னா நிலை பெற்ற உயிர். ஓகே, அடுத்தது இனியவை 40. இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். இனியவை 40 நூலின் ஆசிரியர் மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். இவர் வந்து மதுரையில் பிறந்திருக்காரு. இவருடைய காலம் என்ன அப்படின்னாக்கா கிபி 2ஆம் நூற்றாண்டு. அடுத்தது நூற்குறிப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இனியவை 40 பொறுத்த வரைக்கும் 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து இந்த இனியவை 40. நன்மை தரும் இனிய கருத்துக்களை 40 பாடல்களில் தொகுத்து உரைப்பதால் இது வந்து இனியவை 40 என பெயர் பெற்றது. ஓகேங்களா, இனிய கருத்துக்களை கூறும் 40 பாடல்கள் இருக்கிறதுனால இது வந்து இனியவை 40 அப்படின்ற மாதிரி பெயர் பெற்றது. இந்த நூலின் ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 நற்கருத்துக்களை இனிமையாக கூறும். ஓகேங்களா, இது வந்து 1 3 கருத்துக்கள் இருக்கும், அப்படி இல்லைன்னா 4 கருத்துக்கள் வந்து இதில் வந்து இடம்பெற்றிருக்கும். இந்த நூலுடைய 12 மற்றும் 20ஆம் பாடல்கள் நமக்கு பாடப்பகுதியை கொடுத்துருக்கு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இனியவை 40 நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னாக்கா இனிய கருத்துக்களை 40 பாடல்களை தொகுத்துரைப்பதனால பெயர் பெற்றது தான் இந்த இனியவை 40. இது 15 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று நம்ம தெரியும். அடுத்தது இதில் வந்து ஒவ்வொரு பாடலும் 3 அல்லது 4 நற்கருத்துக்களை வந்து கூறுவதாக உள்ளது. இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா மதுரை தமிழாசிரியர் மகனார் பூதஞ்சேந்தனார். இவருடைய காலம் என்ன அப்படின்னாக்கா கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து மதுரையை சேர்ந்தவராக இருக்கார். ஓகேங்களா, அடுத்தது இந்த பாடல் வந்து மனப்பாட பாடலை கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இனியவை 40 பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம வந்து
சிறுபஞ்ச மூலம் பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலம் வந்து நமக்கு வந்து 9th நியூ புக்லேயும் இருக்குது ப்ளஸ் 9th ஓல்டு புக்லேயும் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டுத்தையும் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அதில் பற்றி நமக்கு கண்டென்ட் தெளிவாக தரவாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் இயல் 2 ஓகேங்களா. 9th ஓல்டு புக்கு ஃபஸ்ட் டேர்ம் இது. இதில் வந்து சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற லெசனம் வந்து இருக்குது ஓகேங்களா. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா காரியாசான். என்ன சொல்லியிருக்காங்க? கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டார் நன்றென்றல் வனப்பு. ஓகேங்களா. இந்த பாடலுடைய ஆசிரியர் அப்படின்னாக்கா காரியாசன். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, கண்வனப்பு கண்ணோட்டம், அதாவது கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். கண்வனப்பு கண்ணுக்கு அழகு, வனப்பு என்பதன் பொருள் என்ன அப்படின்னாக்கா அழகு ஓகேங்களா. வனப்பு என்பதன் பொருள் அழகு. இப்போ கண்ணுக்கு அழகு தருவது அப்படின்றது இரக்கம் கொள்ளுதல் ஓகேங்களா. கண்ணோட்டம் என்பது பொருள் என்ன அப்படின்னாக்கா இரக்கம் கொள்ளுதல். அடுத்தது காலுக்கு வந்து அழகு என்ன அப்படின்னாக்கா செல்லாமை, அதாவது காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை அப்படின்றத சொல்லுது. எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்துரைத்தல். அடுத்தது பண் அப்படின்ற மீனிங் வந்து என்ன அப்படின்னாக்கா இசை ஓகேங்களா. இசைக்கு அழகு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அதனை கேட்போர் நன்றென புகழுதல், அந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்றாங்க. தென் கிளர்வேந்தன்னா அரசன், அரசனுக்கு அழகு தன் நாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு அழகு. அதாவது என்ன அப்படின்னாக்கா குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவனை புகழ்ந்து உரைத்தல், அதுதான் வந்து அழகுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இதுக்கான மீனிங் பாருங்கள். கண்ணோட்டம்னா இரக்கம் கொள்ளுதல், எண் வனப்புனா ஆராய்ச்சிக்கு அழகு, வனப்பு என்பது பொருள் அழகு, கிளர்வேந்தன்னா புகழுக்குரிய அரசன், வாட்டான்னா வருந்த மாட்டான். இலக்கண குறிப்பு பாருங்கள். கண்ணோட்டம், செல்லாமை, உரைத்தல், என்றல் இதெல்லாமே தொழிற்பெயர்கள். நமக்கு தெரியும் அல்லு முடிஞ்சால் அது வந்து தொழிற்பெயர் அப்படின்றது தெரியும் ஓகேங்களா. கண்ணோட்டம் அப்படின்றது வந்து ஒரு தொழிற்பெயர் தான், செல்லாமை அப்படின்றது தொழிற்பெயர் தான் ஓகேங்களா. அடுத்து கேட்டார் வாட்டான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுதான் வினையாளின் பெயர் ஓகேங்களா. ஒரு நபரை மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்தது சிறுபஞ்ச மூலம் நூலின் ஆசிரியர் யார்? காரியாசான். இவர் வந்து மதுரை தமிழாசிரியர் மாக்காயினுடைய மாணாக்கர் அப்படின்றது வந்து சிறப்பாயிரம் சொல்லுகின்றது ஓகேங்களா. காரியாசனை வந்து மதுரை தமிழாசிரியர் மாக்காயினார் இருக்கார்ல அவருடைய மாணாக்கர் அப்படி சொல்லிட்டு சிறப்பு பாயிரம் வந்து சொல்லுது. இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர். இவரும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவார் ஓகேங்களா. யாரும் காரியாசனும் கனிமேதாவியாரும் ஒரு சாலை மாணாக்கர் ஆவர். பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்த நூலில் இடம்பெற்றுள்ளன. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த நூலில் பெரும்பான்மையான பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மையான சமண அறக்கருத்துக்களும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னாக்கா சிறுபஞ்ச மூலம் தான். ஸோ சிறுபஞ்சம் நூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆசிரியர் குறி பார்த்துட்டோம். ஆசிரியர் வந்து யார்? காரியாசன். இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர். இவரும் கனிமேதாவியாரும் வந்து ஒரு சாலை மாணவக்கர் அப்படின்றத சொல்கிறாங்க. மேலும் இவர் வந்து மதுரை தமிழாசிரியரான மாக்காயனார் அவருடைய மாணாக்கர் அப்படி சொல்லிட்டு சிறப்பு பாயிரம் வந்து கூறுகின்றது சொல்கிறாங்க. தென் பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் வந்து இந்த நூலில் தான் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓகே, அடுத்த நூறு குறி பார்க்கலாங்களா. சிறுபஞ்சம் மூலம் பொறுத்த வரைக்கும் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றுங்களா. என்னுடைய ஆசிரியர் யார்? காரியாசான். இந்த நூலில் கடவுள் வாழ்த்துடன் 97 வெண்பாக்கள் உள்ளன ஓகேங்களா. சிறுபஞ்சம் மூலத்தில் எத்தனை வெண்பாக்கள் உள்ளதுன்றது நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. அது வந்து கடவுள் வாழ்த்தை சேர்த்து 97 வெண்பாக்கள் வந்து இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகையின் வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன. அதுபோல இந்த நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்துக்களும் மக்களுடைய மனநோயை போக்குவன ஓகேங்களா. அப்போ சிறுபஞ்சம் மூலம் அப்படின்றது 5 கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பார்த்தோம்? திரிகடுகம் பார்த்தோம். திரிகடுகத்தில் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலி இதனால் ஆன மருந்து தான் நம்ம வந்து திரிகடுகம் சொல்லுவோமா. இதை வந்து 3 கருத்துக்களை சொன்னும் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? இனியவை 40 பார்த்தோம். அது வந்து 3 அல்லது 4 கருத்துக்களை சொல்லணும் பார்த்தோமா. ஓகே, அடுத்து சிறுபஞ்ச மூலம் பார்க்குறோம். சிறுபஞ்ச மூலம் பொறுத்த வரைக்கும் 5 கருத்துக்களை வந்து சொல்லி மக்களுடைய மனநோயை போக்கும் அளவுக்கு வந்து இதுக்கு வந்து திறமை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு வந்து சிறுபஞ்ச மூலம் அப்படின்ற மாதிரி பெயர் பெற்றுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ரொம்ப முக்கியமான கண்டென்ட். இதில் இந்த 5 மூலிகைகள் தெரிஞ்சுக்கோங்க.
கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேங்களா? இந்த 5 மூலிகையோட வேர்களும் உடல் நோயை வந்து தீர்க்கும். ஓகேங்களா? அதுபோல் இந்த நூலின் ஒவ்வொரு பாடலிலும் கூறப்பட்டுள்ள 5 கருத்தும் மக்களுடைய மனநோயை போக்கணும். அதனால தான் இதுக்கு வந்து சிறுபஞ்சமூலம் சொல்லிட்டு பெயர் பெற்றது. இது வந்து கடவுள் வாழ்த்துடன் சேர்த்து 97 வெண்பாக்கள் வந்து இந்த சிறுபஞ்சமூலத்தில் இருக்குது. இதனுடைய ஆசிரியர் காரியாசன் ஆவார். இது 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ 9th ஓல்டு புக்கில் உள்ள சிறுபஞ்சமூலம் பார்த்துட்டோம். ரொம்ப முக்கியமானது. இந்த பாடலும் நோட் பண்ணிக்கோங்க. கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணியம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தல், தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நமக்கு 9th நியூ புக்கில் வந்து சிறுபஞ்சமூலத்தை பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு 9th நியூ தமிழ் புக்கில் சிறுபஞ்சமூலம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு லெசன் இருக்குது. ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா காரியாசன். நம்ம இப்போ தான் பார்த்தோமா? ஓகே. மனித வாழ்க்கையை செழுமையாக்குபவை அறப்பண்புகளே. காலந்தோறும் தமிழில் அறக்கருத்துக்களை கூறும் இலக்கியங்கள் தோன்றி வருகின்றன. அவற்றில் ஒன்று சிறுபஞ்சமூலம் ஆகும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து அறக்கருத்துக்கள் சொல்கிறதுனால தான் இதை வந்து அறநூல்கள் அப்படி சொல்லிட்டு நமக்கு வந்து சிலபஸ்லையுமே வந்து நமக்கு வந்து ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. வயதுக்கும் அறிவுக்கும் சில நேரங்களில் தொடர்பு இருப்பதில்லை. சாதனைக்கு வயது ஒரு தடை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். அறிவுடையோர் தாமே உணர்வர். பூவாது காய்க்கும் மரம் உல. ஓகே பாருங்க. பூவாது காய்க்கும் மரம் உல நன்றறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. பூவாது காய்க்கும் மரம் உல நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார் தாவா விதையாமை நாறுவ வித்து உல மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. இதுக்கு என்ன பொருள் பாருங்க. பூவாது காய்க்கும் மரங்கள் வந்து இருக்குது. ஓகேங்களா? பூக்காமலே காய்க்கும் மரங்கள் இருக்குது. அதான் பூக்காமலே சில மரங்கள் காய்ப்பது உண்டுன்னு சொல்கிறாங்க. அது வந்து நம்ம எல்லாருமே அறிஞ்சது தான். இது போலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவர், அதாவது மூவாது மூத்தவர் நூல் வல்லார், வயதில் இளையவராக இருந்தாலும் தாவா அவர் மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரும் விதைகளும் இருக்குது. அதுபோல் மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கான பொருள் பாருங்கள். சொல்லும் பொருள் பாருங்கள். மூவாதுனா முதுமை அடையாமல், நாறுவ என்பது பொருள் வந்து முளைப்ப, தாவா என்பது பொருள் வந்து கெடாது இருத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இலக்கண குறிப்பு. அறிவார் வல்லார் இதெல்லாமே வந்து விளையாடும் பெயருங்களா. அடுத்தது விதையாமை உரையாமை அப்படின்றது இது வந்து எதிர்மறையாக வந்திருக்கு. அப்போ எதிர்மறை தொழில் பெயர். ஓகேங்களா? மை விகிதில் வந்தாலே வந்து நமக்கு அந்த எதிர்மறை தொழில் பெயர் மை விகிதில் வந்தாக்கா அது வந்து தொழிற்பெயர். இங்கே வந்து ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. விதையாமை உரையாமை அப்படின்னு ஆப்போசிட்டாக சொல்கிறதுனால இது வந்து எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும். அடுத்தது இது வந்து தாவா அப்படின்னு முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? தாவாத அப்படின்னு வரணும். தா என்ற ஆள முடிகிற அந்த பெயரச்சம் வந்து அதாவது எதிர்மறை. ஏன்னா தாவா அப்படின்றது ஒரு எதிர்மறையான பெயரச்சமா. அங்கே அந்த ஈறு வந்து கெட்டு போயிருக்கு. ஓகேங்களா? இந்த தான்றது வந்து கெட்டு போயிருக்கிறதுனால இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாகும். ஓகே, அடுத்தது நமக்கு நூல்வழி பாருங்கள். இதுதான் நமக்கு வந்து எக்ஸாம் கொஸ்டின் ஏரியா. தமிழ் இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அவை 17 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து தான் நமக்கு வந்து நீதி நூல்களும் தோன்றியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்ற மாதிரி தொகுக்கப்பட்டன. அதில் ஒன்று தான் இந்த சிறுபஞ்சமூலம் ஆகும். 5 சிறிய வேர்கள் என்பது இதன் பொருளாகும். ஓகேங்களா? சிறுபஞ்சமூலம் என்பது என்ன மீனிங் அப்படின்னாக்கா 5 சிறிய வேர்கள் என்பது இதனுடைய பொருளாகும். அவை கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேங்களா? அந்த 5 சிறு வேர்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேங்களா? இந்த வேர்களால் மருந்தானது உடலுடைய நோயை போக்குகின்றது. அதுபோல் சிறுபஞ்சமூல பாடல்களில் உள்ள 5 கருத்துக்கள் வந்து மக்களுடைய அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனை அமைந்துள்ளன. அப்போ வந்து 5 கருத்துக்கள் வந்து சிறுபஞ்சமூலத்தில் சொல்லுது. அதோட மீனிங் என்ன அப்படின்னாக்கா 5 சிறிய வேர்கள். சிறுபஞ்சமூலம்னா 5 சிறிய வேர்கள் என்பது என்னுடைய பொருளாகும். ஓகே, இந்த பாடல்கள் நன்மை தருவன, தீவை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியலோட உண்மைகள் வந்து எடுத்துக்காட்டுவதுனா வந்து உள்ளது. சிறுபஞ்சமூலத்தோட ஆசிரியர் காரியாசன். இவர் வந்து மதுரை தமிழாசிரியரான மாக்காயினார் அவருடைய மாணாக்கர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. மேலும் சிறுபஞ்சமூல ஆசிரியர் காரியாசன் இருக்கார்ல,
அதில் அந்த காரி என்பது வந்து அவருடைய இயற்பெயராகவும் ஆசான் அப்படின்றது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயராகவும் உள்ளது. ஓகேங்களா. காரி ஆசான் அப்படின்றதுல காரி என்பது வந்து அவருடைய இயற்பெயர், ஆசான் அப்படின்றது அவர் செய்த தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் மா காரியாசன் என்று பாயிரசியில் வந்து இவரை சிறப்பிக்கின்றது. ஓகேங்களா. மா காரியாசன் என்று இவரை சிறப்பிப்பது எது அப்படின்னாக்கா பாயிரச்சியில் வந்து சிறப்பிக்கின்றது. ஓகேங்களா. இப்போ நம்ம பார்த்து எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. சிறுபஞ்சம் ரிலேட்டடாக இது கொஸ்டின் கேட்பாங்க. தமிழில் சங்க இலக்கியம் தொடர்ந்து தோன்றியது நீதியியல் நூல்கள், அதுதான் 15 கீழ்க்கணக்கு நூல்கள் சொல்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த சிறுபஞ்ச மூலம். இதோட பொருள் என்ன அப்படின்னாக்கா 5 சிறிய வேர்கள். ஓகேங்களா. 5 சிறிய வேர்கள். ஓகேங்களா. பஞ்சனா 5, மூலம்னா வேறு, சிறிய அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே. அவள் என்னென்ன அப்படின்னாக்கா கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சியை சொல்கிறாங்க. இந்த வேர்களால் ஆன மருந்தானது உடலுடைய நோயை போக்கும். அதுபோல் சிறுபஞ்சம் பாடல்களில் உள்ள 5 கருத்துக்களும் மக்களோட அறியாமை போக்கி அவங்களை வந்து நல்வழிப்படுத்தும் சொல்கிறாங்க. மேலும் இந்த பாடல்கள் வந்து நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்குரியன என்னும் வகையில் வந்து வாழ்வியலோட உண்மைகளை எடுத்து காட்டுகின்றன சொல்கிறாங்க. அடுத்து சிறுபஞ்சம் மூலம் நூலின் ஆசிரியர் யார்? காரியாசான். ஓகேங்களா. அந்த நூலின் ஆசிரியர் யார்? காரியாசான். அவர் வந்து மதுரை தமிழாசிரியரான மாக்கானாருடைய மாணக்கர். ஓகேங்களா. இவர் வந்து மதுரை தமிழாசிரியர் மாக்கானாருடைய மாணக்கர். இதில் காரி அப்படின்றது வந்து அவருடைய இயற்பெயராகும், ஆசான் அப்படின்றது தொழில் அடிப்படையில் அமைந்த பேர் சொல்கிறாங்க. இவரை மா காரியாசன் அப்படி சொல்லிட்டு பாயிரச்சியில் வந்து சிறப்பிக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா. அதே மாதிரி இவரும் கனிமேதாவியர் வந்து சமகாலத்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. காரியாசனும் கனிமேதாவியும் சமகாலத்தவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா. ஓகே. அடுத்தது இந்த சிறுபஞ்சம் மூலம் முடிஞ்சிட்டு நமக்கு வந்து தெரிந்து கொள்வோம் அப்படின்ற தெளிவும் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சாதனைக்கு வயது வந்து ஒரு தடை என்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 10 வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடும் ஆற்றல் பெற்ற யார் அப்படின்னாக்கா வள்ளலார். 11வது வயதிலேயே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னாக்கா பாரதியார். 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் யார் அப்படின்னாக்கா விக்டர் ஹியூகோ. தன்னுடைய 16வது வயதில் வந்து யார் அப்படின்னாக்கா மாவீரன் அலெக்சாண்டர் இருக்கார்ல, அவர் வந்து தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியாக இருக்கார். அடுத்து 17வது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின் விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆய்ந்தவர் தான் நம்மளுடைய அறிவியலாளரான கலீலியோ. ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து சாதனைக்கு வந்து வயது வந்து ஒரு தடை என்பதற்கு உதாரணமாக வந்து நமக்கு வந்து 5 பேர் சொல்லியிருக்காங்க. வள்ளலார் வந்து 10 வயசு, பாரதியார் 11 வயசு, அடுத்து விக்டர் ஹியூகோ 15 வயது. அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னாக்கா பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு வந்து தமது கவிதைகள் வந்து எழுதி அனுப்பியிருப்பார். அடுத்து 16 நாளே அலெக்சாண்டர், அவர் வந்து தன்னுடைய தந்தையோட போர்ப்படையில் தளபதியாக இருப்பார். 17 நாளே கலீலியோ, அவர் வந்து பைசா நகர சாய்ந்த கோபுரம் இருக்குங்களே, அந்த விளக்கு வந்து ஊசலாடுவது குறித்து வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். ஸோ இதன் மூலம் வந்து சாதனைக்கு வந்து வயது வந்து ஒரு தடையில்லைன்னு சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து தெரியுமான ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன எதாவது கொடுத்துருக்காங்களா பார்க்கலாம். சிறுபஞ்ச மூலத்தின் ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றன. அதுபோல் ஒரு பாடலில் 6 கருத்துக்களை கொண்ட அறநூல்கள் 15 கீழ்க்கணக்கு வரிசையில் அமைந்துள்ளன. அதை பற்றி தெரியுமான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. 3ன்றது நம்ம வந்து என்ன பார்த்தோம், திரிகடுகம் பார்த்தோமா. ஓகே. 6ன்றது நம்ம இன்னும் பார்க்கல, பார்த்தது நம்ம நோட் பண்ணிடலாம். ஓகேங்களா. சரி. ஓகே. இப்போ நம்ம 9th நியூ புக்கில் உள்ள சிறுபஞ்ச மூலமும் பார்த்துட்டோம். ஓகேங்களா. இப்போ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா 7th ஓல்டு புக்கில் உள்ள திரிகடுகம் பார்த்துட்டோம். அடுத்தது 8th ஃபஸ்ட் டேர்மில் ஓல்டு புக்கில் உள்ள இனியவை 40 பார்த்துட்டோம். அடுத்தது 9th ஓல்டு புக்கில் உள்ள சிறுபஞ்ச மூலம், 9th நியூ புக்கில் உள்ள சிறுபஞ்ச மூலம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. அப்போ வந்து திரிகடுகம், இனியவை 40, சிறுபஞ்ச மூலம், இது 3 நம்ம பார்த்துட்டோம். இன்னும் நமக்கு ரிமைனிங் உள்ளது என்ன அப்படின்னாக்கா ஏலாதி. ஏலாதி என்ன இருக்குன்னு பார்த்துலாமா. ஏலாதி வந்து நமக்கு வந்து 10th ஓல்டு புக்கில் இருக்குது. நம்ம அதையும் பார்த்துலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இதில் 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு தமிழ் புக்கில் ஏலாதின்ற டாபிக் பார்த்துட்டு போகிறோம். இதை பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அறநூல்கள் ரிலேட்டடாக உள்ள எல்லா கண்டென்ட்டும் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். ஓகேங்களா. இது அடுத்தது அவையார் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா மொத்தமாக நம்ம கவர் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகே. இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. ரொம்ப 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 முக்கியமானது. ஏலாதி நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா கனிமேதாவியார். ஓகேங்களா. ஏலாதி நூலின் ஆசிரியர் யார்? கனிமேதாவியார். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையாம் இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. இந்த பாடலோட பொருள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். அதாவது பிறருக்கு பணிந்தும், அதான் வணங்கி வழியொழுகி, மாண்டார் சொல் கொண்டுனா நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும். ஓகேங்களா. வணங்கினா பிறருக்கு பணிந்து, வழியொழுகின்றது நல்வழியில் நடந்து,
மாண்டா சொல் கொண்டுனா மாண்புடைய சான்றோருடைய அறிவுரைகளை பின்பற்றியும் நுணங்கி நூல் நோக்கி நுழையா நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் அதான் வந்து இணங்கிய ஓகேங்களா. அவை நவிலும் வண்ணம் வாழும் பால் நோக்கி வாழ்வான், அதாவது இணங்கிய பால் நோக்கி வாழ்வான். அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னனாக இருக்குங்களா, அதான் பழியில்லா மன்னன் நூல்கள் எல்லாம் போற்றும்படி வாழ்வான்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. பிறருக்கு பணிந்தும் நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோருடைய அறிவுரைகளை வந்து பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியில்லா மன்னன் வந்து நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படி சொல்லிட்டு நமக்கு மன்னனை பற்றி சிறப்பித்து சொல்லியிருக்கு இந்த ஏலாதி என்ற நூல் ஓகேங்களா. வணங்கி என்பதன் பொருள் என்ன அப்படின்னாக்கா பணிந்து, மாண்டார்னா மாண்புடைய சான்றோர், நுணங்கிய நூல்னா நுண்ணறிவு நூல்கள், நோக்கி என்பதன் பொருள் ஆராய்ந்து ஓகேங்களா. அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்கள். நூல் நோக்கினா இரண்டாம் வேற்றுமை தொகை, அதாவது இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ என்ற வேற்றுமை உறுப்பு இங்கே மறைந்து வந்துள்ளது, அதனால் இதை வந்து நூலை நோக்கின்னு சொல்லணும். இங்கே ஐ என்ற வேற்றுமை உருவு மறைந்து வந்தனால இது இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம். அடுத்து பழி இல்லா மன்னன் அப்படின்றது ஈறுகட்ட எதிர்மறை பெயர்ச்சி. ஏன் சொல்கிறோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து பழி இல்லாத மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ இங்கே தான்ற பெயரெச்சம் வந்து அது வந்து எப்படின்னாக்கா எதிர்மறை பெயரெச்சம் ஓகேங்களா. அதில் உள்ள அந்த ஈறு வந்து கெட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம் ஆகும் ஓகேங்களா. வழி ஒழுகின்றது எப்படி பிரித்து எழுதணும்னாக்கா வழி ப்ளஸ் ஒழுகின்னு பிரித்து எழுதுவோம். அடுத்து ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். ஏலாதி ஏற்றது யார்? கனி மேதாவியார் பார்த்தோமா. ஓகே, கனி மேதாவியாரும் காரியாசனம் வந்து சமகாலத்தவர் கூட நம்ம வந்து இதில் பார்த்துருந்தோம், சிறுபஞ்சமூலத்தில் பார்த்துருந்தோம். ஓகே, இது ரெண்டுத்தையும் நாங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. இவருக்கு கனி மேதையர் என்னும் மற்றொரு பெயரும் உண்டு ஓகேங்களா. கனி மேதையர் என்ற இவருக்கு இன்னொரு பேரும் உண்டு. இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் தான். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகின்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உரிய அறக்கருத்துக்களை எண்ணூலில் வலியுறுத்தி சொல்லியிருக்காருனாக்கா ஏலாதியில் சொல்லியிருக்காரு. இவருடைய காலம் வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டு. கனிமேதருடைய காலம் என்ன அப்படின்னாக்கா கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் திணைமாலை 150 என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். திணைமாலை 150 என்னும் நூலையும் இயற்றியுள்ளார். அப்போ ஏலாதி ஆசிரியர் யார்? கனிமேதாவியார். திணைமாலை 150 ஆசிரியர் யார்? கனிமேதாவியார் தான் ஓகேங்களா. அடுத்து இவருடைய காலம் என்ன அப்படின்னாக்கா கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் தான். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. இவருக்கு கனிமேதையர் என்னும் இன்னொரு பெயரும் இருக்குது சரிங்களா. இவருடைய இன்னொரு நூல் என்ன அப்படின்னாக்கா திணைமாலை 150. ஏலாதி பற்றி என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது வந்து 15 கீழ்க்கண் நூல்கள் ஒன்றா. இந்த நூல் வந்து சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது ஓகேங்களா. ஏலாதி வந்து எத்தனை வெண்பாக்கள் கொண்டுள்ளது? 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. சிறுபஞ்சு மூலமாக வந்து எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னாக்கா 97 வெண்பாக்கள் பார்த்துருந்தோம் ஓகேங்களா. சிறுபஞ்ச மூலம்னா 97 வெண்பாக்கள் கொண்டது. ஏலாதி 81 வெண்பாக்கள் கொண்டது. இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இன்க்ளூடிங் த கடவுள் வாழ்த்து ஓகேங்களா. 4 அடிகளில் 6 அறங்கருத்துக்களை இந்த நூல் சொல்கின்றது ஓகேங்களா. நம்ம வந்து இப்போ முன்னாடி வந்து 9th நியூ புக்கில் வந்து பார்த்துருந்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து உங்களுக்கு தெரியுமா கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து 3, 6 கருத்துக்களை சொல்லும் நூல்கள் வந்து என்னன்னு கேட்டிருந்தாங்க. 3 அறக்கருத்துக்களை சொல்லுவதுன்னா திரிகடுகம் நமக்கு தெரியும். அதே மாதிரி 6 அறக்கருத்துக்களை சொல்வது எது அப்படின்னாக்கா ஏலாதி தான் சொல்கிறாங்க ஓகேங்களா. அப்போ 5 அறக்கருத்துக்கள் சொல்லிச்சுன்னா அது சிறுபஞ்சம் மூலம், 3 சொல்லிச்சுன்னா திரிகடுகம், 6 சொல்லிச்சுனாக்கா அது வந்து ஏலாதி. இதை நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. அதே மாதிரி வெண்பாக்களுடைய கவுண்ட்டும் படிச்சுக்கோங்க ஓகேங்களா. ஏலாதினா 81 வெண்பாக்களை கொண்டது. சிறுபஞ்சு மூலம் 97 வெண்பாக்களை கொண்டதாக இருக்குது. அடுத்தது பாருங்கள். இந்நூலுக்கு தமிழருக்கு அருமருந்து போன்றது. இந்த நூல் வந்து தமிழருக்கு வந்து அருமருந்து போன்றதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏலம் என்னும் மருத்துவ பொருளை முதன்மையாக கொண்டு லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருள்களுக்கு தான் ஏலாதி என்பது பேராகும். அதாவது ஏலத்தை வந்து முதன்மை பொருளாக வச்சுக்கிட்டு அது கூட என்னென்ன சேர்க்குறாங்க அப்படின்னாக்கா லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஓகேங்களா. திரிகடுகத்தில் வந்து சுக்கு, மிளகு, திப்பிலியால் ஆனதுன்னா திரிகடுகம் ஓகேங்களா. அதுவே ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ இதை சேர்த்து இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி வந்துச்சுன்னா அது வந்து சிறுபஞ்சம் ஏலாதி ஓகேங்களா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மருந்து வந்து உண்ணுபவரோட உடற்பிணை போக்கும். அதுபோல் இந்த நூலுடைய நற்கருத்துகள் கற்போருடைய அறியாமையை அகற்றும். இந்த நூலின் 51 படம் நம்ம கொடுத்துருக்கதா சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம பார்த்த எல்லாமே நமக்கு வந்து நல்லா ரிவிஷன் விட்டுருக்கோம் ஓகேங்களா. ஏலாதி வந்து 15 கீழ்க்கண் நூல்கள் ஒன்று. கனிமேதரோட காலம் வந்து 5ஆம் நூற்றாண்டு.
மருந்து பொருளின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் அப்படின்னாக்கா திரிகடுகம், ஏலாதி. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏலாதி பார்த்துட்டோம். இப்போ நாம் திரிகடுகம், இனியவை நாற்பது, சிறுபஞ்சமூலம், ஏலாதி இந்த 4 பற்றியும் ஸ்கூல் புக்கில் உள்ள கண்டென்ட்டை ஓல்டு புக்கு, நியூ புக்கு ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருங்க. இதை பார்த்துட்டு இதுக்கு முன்னாடி நான் போட்ட அந்த நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பார்த்துருங்க. ஓகேங்களா? இந்த 2 வீடியோ பார்த்துருங்க. அடுத்து நான் வந்து ஔவையார் பற்றி வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். இது பார்த்துட்டிங்க, அந்த ஔவையார் வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா ஃபைனலாக கவர்மெண்ட் கீ நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். ஓகேங்களா? கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டினியூஸாக நான் போட வீடியோஸ் பார்த்துட்டே இருங்க. எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் ஆகிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.